யார் இந்த மே விக்ரமசூரிய? ஆணாதிக்கம் நிறைந்த இடத்துல தொழிலாளர்கள் உரிமைகளுக்காக போராடின ஒரு பெண் போராடிய பற்றி தெரிஞ்சுக்கொள்வோம் வாங்க. மே விக்ரமசூரிய இலங்கையில் ஒரு முக்கிய தொழிற்சங்கவாதியாக இருந்தார். இலங்கை வணிக தொழில்துறை மற்றும் பொது தொழிலாளர் சங்கத்துக்கு அளித்த குறிப்பிடத்தக்க பங்களிப்புக்காக மிகவும் அறியப்பட்டவர். 1924 அப்போதைய பிரித்தானிய காலனித்துவ ஆட்சியின் போது இலங்கையின் முதல் ஊவா மாகாண போலீஸ் அத்தியட்சகரின் மகளாக குருநாகலில் பிறந்தார். மேலும் கொழும்பு மெதடிஸ்ட் கல்லூரியில் கல்வி பயின்றார். 2ஆம் உலக போரின் போது கொழும்பில் உள்ள அட்மிரால்டி இன்ஸ்டிடியூட்டில் எழுத்தாளராக பணிபுரிந்தார். தந்தையின் மறைவுக்கு பின்னர் தனது குடும்பத்தை காப்பாற்ற 18 வயதிலிருந்து வேலை செய்ய தொடங்கினார். அவர் தொழிலாளர் சங்கத்தில் இணைந்து 1953 அதன் செயற்குழுவின் முதல் பெண் உறுப்பினரானார். அவர் 1955 உதவி செயலாளராகவும் பின்னர் 13 டிசம்பர் 1998 அன்று தனது 74 வயதில் இறக்கும் வரைக்கும் சங்கத்தின் இணை செயலாளராகவும் சிரேஷ்ட செயலாளராகவும் பணியாற்றியுள்ளார். அவர் பெண்களின் உரிமைகளை வலியுறுத்தி நகர்ப்புற தொழிற்சாலைகள் மற்றும் தோட்டங்களில் பெண் தொழிலாளர்கள் மற்றும் தொழிலாளர்களின் பெண்களின் ஆரோக்கியம் மற்றும் நலன் ஆகியவற்றுக்காக குரல் கொடுத்தவர். பெண் தொழிலாளர்களை காப்பாற்ற பெண் தொழிலாளர்களை பாதுகாப்பற்ற இரவு பணிகளுக்கு நியமிக்கும் அரசாங்கத்தின் முடிவுக்கு எதிராக அவர் பல போராட்டங்களை முன்னெடுத்திருந்தார். தொழிலாளி வர்க்கம் மற்றும் பெண்களின் உரிமைகளுக்காக அவர் ஆற்றிய மகத்தான பங்களிப்பை அங்கீகரிக்கும் வகையில் அவர் இறந்து ஒரு வருடத்துக்கு பிறகு 1999 ஆண்டு தொழிலாளர் சங்கம் தனது மண்டபத்துக்கு மே விக்ரமசூரிய நினைவு மண்டபம் என்று பெயர் மாற்றம் செய்து அவரை கௌரவித்தது.